உங்களை யாரும் பிடிச்சி இதா நீ தமிழர் பிரதிநிதி அங்கே போய் கழிச்சிங்களோ இல்லை அவங்க போட்டிருக்கிறாங்க. அந்த அந்த லிஸ்டும் அறிக்கையும் யார் எழுதி கொடுத்ததுன்னு தான் இப்போ அவங்க தேடுறாங்க. இப்போ இதன் பின்னணியில தான் அப்ப ஒன்று இலங்கை அரசாங்கத்துக்கு விளங்குது, இந்தியா தற்போதைய அரசுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறது. ஏனென்றால் அமெரிக்காவோ சீனாவோ இலங்கை அரசாங்கத்தின் முதலாவது 2வது பிரையாரிட்டியில் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்தியாவை இலங்கை கைவிட்டு விட்டது. இந்தியாவின் சிறப்பு தூதர் வரும்போது கூட சுற்றுலா பயணத்துறையின் ஒரு பிரதி அமைச்சர் தான் போனார், மற்ற ஒருத்தரும் போகையில. அப்பவே உங்களுக்கு விளங்கும். அடுத்ததாக அப்ப இந்தியா கொண்டு தெரியும், இலங்கை கொண்டு தெரியுது இந்தியா ஏதோ ஒன்று செய்ய போகிறது. செய்யறண்டா இந்தியா யாரை பயன்படுத்தும்? 1988ஆம் ஆண்டு மாலத்தீவில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்கு புலட்டை யூஸ் பண்ணிச்சுது. 2019ஆம் ஆண்டு அமெரிக்காட்ட சோஃபா உடன்பாட்டை உடைச்சு சோஃபா உடன்பாட்டை கொண்டு வராம செய்யறதுக்கு கோத்தபாயாவை கொண்டு வருவதற்காக பிள்ளையானை பயன்படுத்தியது, ஈஸ்டர் குண்டு தாக்குதல். இந்தியா ஒரு தடவை பயன்படுத்திய குழுவை மீண்டும் பயன்படுத்துவதில்லை என்றால் இலங்கை புலனாய்வுத்துறை அதை உன்னிப்பாக கவனிப்பாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு? அப்ப அடுத்த தெரிவு டக்ளஸ் ஆக்கல்ல. அப்ப இலங்கைக்கு தெரியும். ஏனென்றால் இப்ப டக்ளஸை பொறுத்தவரையில் இந்த 2000 அந்த இறுதி போர்ல போது இலங்கை இராணுவத்துடன் இணைந்து பெற்றுமளவான தாக்குதல்களை செய்தது அவர்கள் தான். ஜால்குடா நாட்டில் பலரை கொன்றது, புலனாய்வு தகவல்களை திரட்டியது, வீடு வீடாக திரிந்து எல்லாவற்றையும் அடக்கினது. அப்ப அப்படி ஒரு நிலை இருக்கேக்க அடுத்தது கொழும்பில, அதாவது தென்னிலங்கையில் கூட பாதாள உலக கோஷ்டியுடன் தொடர்புகள். அப்ப பாதாள உலக கோஷ்டி இந்த கிரிமினல்ஸை வச்சுத்தான் இவங்கள் ஒரு தற்போதைய அரசுக்கு எதிராக ஏதாவது ஒன்றை தூண்டுவாங்க. அடுத்தது இவர்களுக்குரிய ஆயுத சப்ளை இராணுவத்துக்கு இருந்தால் போயிருக்கு. அனுரகுமார திசாநாயக்கா இன்னும் இராணுவத்தை முற்றுமுழுதாக நம்பவில்லை, மெல்ல மெல்ல மாத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இராணுவத்துக்கும் இவங்களுக்கும் இடையிலான தொடர்புகள் என்னென்னு சொன்னால், இப்ப வந்த அமெரிக்காவின் விமானத்துல வந்தவர்கள் குடிவரவு திணைக்களத்துல பதிவு செய்யப்படும், அவங்களை அப்படியே ஜீப்ல இறங்கி போட்டாங்க நேர. இவைக்கு அந்த ஏற்பாடும் செய்ய. அதே போலதான் இந்தியா எத்தனையோ ஹெலிகாப்டர் வந்தது, 2ல தான் வாக்கள் போயிருக்காங்க, மிச்ச பேர் எங்கன்னு தெரியாது. அப்ப உள்ளுக்கும் அவங்க நிற்பாங்க, 2 பகுதியும் நிக்குதுன்னு தான் சொல்லிக்கணும் அங்க. அப்படி 2 பகுதியும் நின்றாலும் அவங்க நேரடியா தாக்குதல் இறங்க முடியாது. அவங்க ஒரு அட்வைசர், பிளானர், என்னென்ன செய்யணும்ன்றதை தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை செய்யறதா ஒட்டுக்குழுக்களாக தான் இருக்கு. அப்ப இப்ப முதலாவது தூக்கினது டக்ளஸ்.